இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பண்ண போகிறோம். சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நிறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குது. இதுவுமே நான் காப்பி அடிச்சது தான். இருந்தாலும் என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் சன்னாவை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும். ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம்னா சன்னா மசாலா ரெடி. அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. வதக்கி எப்படியும் அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், அப்புறம் ஸ்டோன் ஃப்ளார். ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காமல் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ரெடி. அதே பேனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 3/4 குக்காயி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோட சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிரும். இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மேத்தி லீவ்ஸ் தூவி விட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்.